ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த தை மாதத்திலே 4 விதமான பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று, சூரியன் பெயர்ந்தார் தனுசிலிருந்து மகரத்துக்கு, தட் வி வில் எவ்ரிவன் நோ. அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு. செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு. இது இந்த கதெல்லாம் விடுங்க சார், வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார். நல்லது பேசுறதா இருந்தா சுக்கிரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அது என்ன வருகின்ற ஜனவரி? இந்த ஜனவரி 29ஆம் தேதி தான். வருகின்ற 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சுகம், காதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை, லவ், லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வசதி வாய்ப்போட, சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார், அதை சக்சஸ் பண்ணி தர கார் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சமடைய போகிறார். யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இந்த சுக்கிரன் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் உச்சமானா என்ன ஆகும்? 6 உச்சமாகி 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, மாடு, மனை. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி. இதெல்லாம் இந்த 4ஆம் இடம். 4ஆம் இடத்திற்கே உச்சம் பெற்ற 6 வரும்பொழுது என்ன ஏற்படும் என்றால், அதுல அவன் உச்சம் பெற்றவன் வேற. 4 சர்வநாசம். 4ங்கிறது சர்வநாசம். 4 சர்வநாசம் ஆனா என்ன ஆகும் என்றால், சுகஸ்தானம் போயிடும். எதையுமே ஓடி ஓடி வேலை பார்க்கிற மாதிரி. ஓடி 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 உட்கலந்த ஜோதியே, ஜோதிலாம் ஓடும். நம்ம ஒரு மனுஷன் எவ்வளவுதான் ஓடுறது? காலையில் எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் ஒரே வேலைங்க. அப்ப நைட்டு சாப்பாடு விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டஃப்பான ஒரு கான்செப்ட்ல போய் மாட்டிக்கிறீங்க. டஃப்பான ஒரு ப்ராஜெக்ட்ல போய் மாட்டிப்பீங்க. ப்ராஜெக்ட் பார்க்க அழகா இருந்தது, உள்ள பூந்தோன்னா நமக்கு ஒரு அண்ணன் தண்ணியே கொடுக்காம நம்ம வேலை வாங்குறாங்க. சில கம்பெனிலாம் முரட்டத்தனமா வேலை வாங்குறவெல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன டயர்டு, இப்போ என்ன வேலை பார்த்துட்டீங்கன்னு உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படிமா? டேய் நீ தூங்க மாட்டடா, நான் தூங்க வேண்டா பண்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. சார் நான் எப்பயுமே ஒன்று சொல்ல, 2 பாஸ் கிட்ட வேலை பார்க்கறது கஷ்டம். ஒரு பாஸ் தூங்கவே மாட்டான், ஒரு பாஸ் தூங்கிட்டே இருப்பான். இந்த 2 பாஸ் வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். தூங்காம இருக்கிற பாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கெல்லாம் விவஸ்தையா இருக்காது. 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, தம்பி சதீஷ் என்ன வியூஸ் கம்மியா இருக்கு, ஏதோ ஒன்று போக முடியுவான். ஓடி தூங்கவே மாட்டேடா. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா தூங்க கூடாது சார். நீ இருப்பா, நான் ஏன்டா இருக்கணும்? உனக்கு வாக்கப்பட்டதுக்காக நானும் இருக்கணுமா? அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்க யாராவது ஒரு மேனேஜரோட அட்டாச் ஆயிருவீங்க. அவரு வேவ் லென்த்துக்கு உங்களால ஓட முடியாது. உசைன் போல்ட் ஓடாரு, அவர் ஓடுவாரு, அவர் உசைன் போல்ட். நான் ஏன் ஓடணும்? முடியாது. ரன் 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 ரன், we need to prove ourselves, we need to. யாருக்குடா ப்ரூவ் பண்ண போறீங்க? நல்லா புரிஞ்சீங்க. உலகத்துல நான் சொல்றதை மட்டும் யோசிச்சுக்கோங்க அன்பு பிள்ளைகளை, அறிவார்ந்த இளைஞர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு பைக் இப்படி போறேன், நான் இப்படி போறேன் கார்ல, எனக்கு முன்னாடி ஒரு கார் போகுது. இந்த காரை நான் ஓடி போய் ஜெயிச்சிட்டேன். நான் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர்டேக் பண்ணிட்டேன். சரி, கொஞ்சம் ஞானமா தத்துவமா பேசுவோமா? தத்துவ ரீதியாக நான் இப்ப இந்த காரை ஜெயிச்சிட்டேனா, நான் முன்னாடி வந்துட்டேனா, எனக்கு முன்னாடி யாருமே இல்லை, அப்படித்தானே? அப்படின்னு ஒரு சாலை இந்த உலகத்துல இருக்கா? எனக்கு முன்னாடி என் கண்ணுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் எனக்கு முன்னாடி போயிட்டு தான் இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். என் கண்ணுக்கு தெரிந்த வரைக்கும் யாரும் என் முன்னாடி போல, ஆனா என் கண்ணுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் இந்த சாலையில முன்னாடி போயிட்டு தானே இருக்காங்க. அப்ப நான் தான் இந்த சாலையில முன்னாடி போனேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிட்டு தான் இருக்காங்க. அப்ப நான் முன்னாடி போய் ஜெயிச்சிட்டேன்னு எப்படி சொல்றீங்க? உலகத்துல முன்னாடி போய் ஜெயிச்சிட்டேன்னு யாருமே கிடையாது. உங்க அப்பா ஜெயிக்காதியா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க தாத்தா ஜெயிக்காதியா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கிடையவே கிடையாது. உங்க அப்பாவும் உங்க வயசுல இப்படிதான் மேசையை முறுக்கிட்டு நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன்னு சுத்திட்டு இருந்திருப்பாரு. உண்மையிலே யாரையும் ஜெயிக்கல, அதான் உண்மை. உலகத்திலேயே முதல் தாத்தா ஜெயிச்சார் பார்த்தீங்களா? அவரு தான் ஜெயிச்சார். அவரு தான் உலகத்தின் முதல் சாதனையாளர்.
அவரை தாண்டி இப்போ வரைக்கும் வந்தவங்கெல்லாம் அவருக்கு பின்னாடி தான் நடந்து வரமே தவிர அவர் ஜெயிச்சவங்க யாரும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. 7 கூடியவன் உச்சம் பெறுகிறான், 12 கூடியவன் உங்களுக்கு உச்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு 4 கூடியவன் உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், எதை பண்ணாலும் நமக்கு கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தை தடுத்துட்டு நேர்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும்னு நினைங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா தப்பு செய்யலாம், நீங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த எண்டுக்கும் போகலாம், அதெல்லாம் விட்டுருங்க. எந்த எண்டுக்கும் போறேங்கிறத தயவுசெய்து நிறுத்துங்க. எந்த எண்டுக்கும் போறேங்கிறத தயவுசெய்து எந்த எண்டுக்கும் போகக்கூடாது. உங்க தர்மப்படி தான் வாழணும், உங்களுக்கு நியமிக்கப்படி விதிகள் படி தான் நீங்க வாழணும். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்போ முன்னாடி வர்றதுன்னு ஒரு கான்செப்ட் உலகத்தில் கிடையாது. இது ஒரு போதை. நான் முன்னுக்கு வந்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே உங்களை முன்னிறுத்த வேண்டுமோ அங்கே முன்னிறுத்துங்கள், போதும். தேவையற்ற இடங்களில் நீங்கள் உங்களை முன்னிறுத்திக் கொள்வது உங்களுடைய டைம் வேஸ்ட். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? தேவையற்ற இடங்களில் உங்களை முன்னிறுத்திக் கொள்வது உங்களுக்கான டைம் வேஸ்ட். பண்ணாதீங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குரிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னவென்றால், 4ஆம் இடம் என்பது கற்பு, 4ஆம் இடம் என்பது நற்பெயர், 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. உங்க பாஸ் உங்களை நம்புறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கிண்டல் பண்ணதெல்லாம் மாற்றி சொல்கிறேன். தம்பி சதீஷ்க்கு 2 மணிக்கு ஃபோன் அடித்து கேட்குறாரு பாஸ்னா, அவரை நம்புறாரு. இதை என்னைக்கு இதை கெடுத்துக்காதீங்க, இதை உடச்சி போட்டுறாதீங்க. உலகத்தில் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் நம்பிக்கை. நம்பிக்கையை சம்பாதிங்க. நம்பிக்கை தான் உங்களுடைய பலம். அந்த நம்பிக்கையை உடச்சி போட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸி நம்பிக்கையை உடச்சி போட்டுறது. நம்பிக்கையை உடச்சி போட்ட உங்களோட நிலைமையெல்லாம் என்னன்னு பாருங்க. நம்பிக்கையை உடச்சி போடவே கூடாது. நம்பிக்கை என்பது அத்தனை பெரிய விஷயம். உலகத்திலே பெரிய துரோகம் எது? நம்பிக்கை துரோகம். அதை பண்ணவே கூடாது. எல்லா தண்டனைகளுக்கும் என்ன தப்புகளுக்கும் என்னென்ன தண்டனைன்னு லிஸ்ட் இருக்கு. ஆனால் நம்பிக்கை துரோகத்துக்கு என்ன தப்புங்கிறத எந்த லிஸ்ட்டும் இல்லை. ஏன் சொல்லுங்க? நம்பிக்கை துரோகம் பண்ணவனே அந்த தப்புக்கு தண்டனையை கொடுப்பான். கடவுள் அவங்க கையிலே கொடுத்துட்டாரு, நீயே போய் கொடுத்துக்கோ அந்த தண்டனைன்னு. இது ஒரு படத்தில் வரும். நம்பிக்கை துரோகத்துக்கு மட்டும் எந்த விதமான. அப்ப 4ஆம் இடத்தில் வரும் பொழுது நீங்க நம்பிக்கை துரோகமே பண்ணாம நம்பிக்கை துரோகம் பண்ணோன்னு பேர் வரும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் தான் உங்களுக்கான பேரை சம்பாதித்து தருகிறது. நீங்க ஒரு தப்பும் பண்ணல, எதையோ ஒன்று பண்ண போய் அது ஏதோ ஒரு பேராயிடுச்சு. நீங்க எதேச்சியா ஒரு விஷயம் சொல்ல போய் அங்க அதே விஷயம் நடந்துகிட்டு இருந்து 2 கார்லேட் ஆகி உங்களுக்கு இந்த பேரை உருவாக்கி கொடுத்துருச்சு. அது இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நீங்க இல்லைங்கிறத காட்டுங்க. 6 கூடியவன் 4ஆம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது சுகஸ்தானம் கெடுகிறது, நம்பிக்கை இழப்பு ஏற்படுகிறது, கற்பில் சந்தேகம் வரும். யாராவது யார் கூட பேசுறாங்க அப்படின்னா, யார் கூட பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை, சேட்டையா, இன்னொருத்தர் கூட பழகுறியா, எனக்கு தெரியாம வேற பெண் கூட பேசுறியா, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதற்கு அவசியம் இல்லாதபடிக்கு நீங்க உங்களுடைய தன்னிலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது கொஞ்சம் மோசமான பீரியடு. ஸோ ஏனென்றால் உங்களுக்கு 6 கூடியவன் 4ஆம் வீட்டில் வருகிறான். கம்பெனியில் எதா இருந்தாலும் ஃபார்மலா பேசுங்க, ஃபார்மலா டீல் பண்ணுங்க. முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்க டப்பா அடிச்சிடாதீங்க. பரவாயில்ல, கையெழுத்து போடுங்க, அமுக்கி போட்டு அடிப்போம், நம்ம பண்ணிடலாம். மாட்டிப்பீங்க. மாட்டினீங்கன்னா அவ்வளோ இருக்கிற வேலையும் போயிடும். சட்டவிரோதமான எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். ஸோ கீழே போயிட்டு இருக்கு இந்த 2. சட்டம்னா என்ன சார்? சட்டம்னா என்ன? சட்டம்னா சொல்லப்பட்டதான் சட்டமா? மனசு தான் சட்டம். இந்த மனசுங்கிற சட்டத்துக்கு விரோதமா எதையும் செய்யாதீங்க, அவ்வளவுதான். ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களால் எந்த விஷயத்தை இன்னொருத்தர் சொல்ல முடியலையோ அது தப்பான விஷயம், அது செய்யாதீங்க. உங்களால் தைரியமா ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் சொல்ல முடியலன்னா அது தப்பான விஷயம், அதை சொல்லாதீங்க. நான் குடிப்பேன், சொல்ல முடியுமா தைரியமா? இல்லாட்டியும் முடியாது, அது தப்பு தானே. அப்போ இனிமே பண்ணாதீங்க, அவ்வளவுதான்.